காமாட்சிமா அம்மா வந்தாங்களா? இல்லையம்மா, உங்க கூட தானே ஷாப்பிங் வந்தாங்க. அதெல்லாம் தெரியும், என் கூட தான் இருந்தாங்க. திடீர்னு ஆளக்கான இங்க வந்தாங்களா? அது எப்படிமா திடீர்னு காண போக முடியும்? என்னம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டியா? அந்த வாட்ச்மேன் ராஸ்கல பணம் கொடுத்து ஊருக்கு அமிச்சிட்டமா, கண்ணை மூடி ஏதாவது பஸ்ல ஏறி எங்கேயாவது போய் தொலைன்னு விட்டேன். ஆமா, ஷாப்பிங் போயிட்டு வந்திருக்க, ஷாப்பிங் பேக் எதுவும் காணோம்? அம்மா எங்கம்மா? பாபா, அம்மாவை காணோம். அம்மாவை காணுமா? என்னம்மா பேசுற? ஆமா பாபா, உங்ககிட்ட அந்த செக்யூரிட்டி விஷயமா பேசிட்டு இருந்தல, அப்பமா கார்ல தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆள காணோம். அந்த ஏரியா முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஷீ இஸ் நாட் தேர். எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு, பயமா இருக்கு பாபா. பயப்படாதம்மா. ஜீவாக்குள்ள எந்த சூழ்நிலையிலும் பயம் எட்டி பார்க்கவே கூடாது. எப்பவுமே பதட்டமான நேரத்துல தான் மனசை தைரியமா வச்சுக்கணும். உணர்ச்சி வசப்படாம அறிவுபூர்வமா யோசிக்கணும். ஓகே பாபா, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப அம்மா எங்க இருக்காங்கன்னு ஒரு ஜஸ்ட் ஹிண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குதே. அம்மா தானா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. அப்படியே போயிருந்தாலும் இந்நேரம் நமக்கு தகவல் சொல்லியிருப்பாங்க. அவங்க கிட்ட தான் உன்னோட மொபைல் நம்பர் இருக்குல்ல. இது வரைக்கும் தகவல் வரலனா அவங்க தானா போல யாரோ அவங்கள கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தோணுது. பாபா, ஐ அம் நாட் கெட்டிங் யூ. என்ன சொல்றீங்க? இல்லம்மா, என்னோட யூகத்தை தான் சொல்றேன். ஐ திங்க் இது ஆதிலட்சுமியோட வேலையா கூட இருக்கலாம். யூ ஆர் ரைட் பாபா. அது அந்த ஆதிலட்சுமி தான் பண்ணிப்பா. நான் இதோ வந்துடுறேன். பாபா ப்ளீஸ், இந்த விஷயத்துல மட்டும் நான் உங்க பேச்சு கேட்க மாட்டேன். என் அம்மாவே அவ தூக்கிட்டால, அவள ஒரு கை பார்க்க விட மாட்டேன். ஜீவா ஜீவா, ஆதி. ஏய், நீ எதுக்காக இங்க வந்த? நானா வரல, நீதான் என்ன வர வச்சிருக்க. எங்க அம்மா? அம்மா எங்க? உங்க அம்மாவா? அவளையே என்கிட்ட வந்து கேக்குற? நீதான் அவங்கள எங்கேயோ கடத்தி வச்சிருக்க. ஒழுங்கா அவங்கள என்கிட்ட ஒப்படைச்சிடு. கடத்தி வச்சிருக்கேனா? என்னடி வளர்ற? சும்மா நடிக்காதுன்னு. ஷாப்பிங் போயிட்டு கார்ல உட்காந்துட்டு இருந்த அம்மா திடீர்னு காணோம். நீதான் அவங்கள ஏதோ பண்ணிட்ட. அப்படி போடு. உங்க அம்மாவை காணுமா? வாட் a sweet நியூஸ். அவளை எப்படியாவது தொலைச்சு கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப நீயே என்னோட ஆசையை நிறைவேற்றி வச்சிட்ட. ஆமா, இந்த திருவிழால எல்லாம் குழந்தைய தொலைக்கிற மாதிரி நீயே உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்க அம்மா காணாம போனது காரணம் நீதான் அர்த்தம். என்னங்கடி இது அநியாயமா இருக்கு? உங்க வீட்டுல எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? தீப்பெட்டி காணும்னா கூட நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்ப போல இருக்கு. ஏன்னா என் குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்கிற ஒரே ஜீவன் நீதான். நீ மட்டும் தான். நிச்சயமா எங்க அம்மா நீதான் கடத்தி வச்சிருக்கணும். இங்க பாரு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எங்க அம்மாவை நான் ஒப்படைச்சு ஆகணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் நீ என் கூட விளையாடாத. விளையாடின அதோட விளைவுகள் விபரீதமா இருக்கும். சும்மா இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாதடி. இத பாரு, ஒருவேளை நான் தான் உங்க அம்மாவை கடத்திருந்தேன்னு வச்சுக்கோயேன். ஆமாண்டி, நான் தான் கடத்தினேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு கம்பீரமா சொல்லிருப்பேன். ஆனா உங்க அம்மாவை நான் கடத்தவே இல்ல. கடத்த வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. கூடிய சீக்கிரம் சட்டமே உங்க அம்மாவை சாகடிக்க போகுதே. நான் எதுக்காக அவளை கடத்தணும்? இங்க பார், வீணா இங்க வந்து வம்பு பண்றதை விட்டுட்டு அவளை எங்க தொலைச்சியோ அங்கேயே போய் தேடு. தேடுறேன், கண்டிப்பா தேடுறேன். இந்த சிட்டில ஒரு இடம் விடாம அவங்கள நான் தேடுறேன். ஆனா இன்னைக்குள்ள எங்க அம்மா உயிரோட எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு ராத்திரி நீ உயிரோட இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. பந்தம் 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 பந்தம். என்ன சொல்றீங்க ஜீவா? அம்மாவை காணுமா? ஆமா பிரபா, ஷாப்பிங் போன இடத்துல அம்மா காணாம போயிட்டாங்க. அவங்க என்ன சின்ன குழந்தையா காணாம போறதுக்கு? எப்படி திடீர்னு காணாம போனாங்க? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. ஷாப்பிங் பண்ணிட்டு 2 மினிட்ஸ் தான் கார்ல தனியா விட்டான். அதுக்குள்ள ஆளை காணோம். பக்கத்துல எல்லாரையும் விசாரிச்சு பார்த்தேன். ஆனா யாருக்கும் எந்த டீடைல்ஸும் தெரியல. ஈவினிங் 6 o'clock அவங்களை கண்டிப்பா ஒப்படைச்சாகணும். இந்த நிலைமையில உங்களுக்கு என்ன ஷாப்பிங் வேண்டி இருக்கு? கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பு இல்லையா? பிரபா, நான் என்ன பண்றது? ஆஸ் யூ நோ, இன்னைக்குதான் கடைசி நாள். அவங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? பிரபா ப்ளீஸ், அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். நீங்க தான் ஏதோ பண்ணணும்.
பிரபா என்ன யோசிக்கிறீங்க? போலீஸ் கிட்ட விஷயத்த சொல்லி கொஞ்சம் டைம் கேட்கலாமான்னு பார்க்கறேன். பிரபா என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா உடனே பாபாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் நம்ம ஏதாவது பண்ணியானோம். You're right. அப்போ ஒன்று பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு ஜெகன் ஒருத்தன் லோக்கல் இன்ஸ்பெக்டரா இருக்கான். ஓகே. அவன்கிட்ட பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேட்பேமே. அவன் எப்படியும் அவனோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கண்டுபிடிச்சு கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. உடனே அவர்கிட்ட பேசுங்களேன். ஃபோனில் வேண்டாம், நேரடியாக அவனை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அம்மா ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் கூட. 1 minute. இதோ. ஓகே, நான் பார்த்து பேசிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. பிரபா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அம்மா கிடச்சிருவாங்க. நம்பிக்கையோட போங்க. ஹலோ, கமிஷனர் ஆபீஸா? எஸ், கமிஷனர் ஸ்பீக்கிங். சார், உங்க டிபார்ட்மெண்ட் மேல அக்கறை உள்ள மனுஷினா ஒரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. சமீபத்துல பரபரப்பா பேசப்பட்ட வெங்கடாஜலம் கொலை கேஸ்ல தண்டனை அடைஞ்ச தாமிரபரணி இப்ப அவங்க புருஷனுக்கு திதி கொடுக்கறதுக்காக பரோல்ல வெளியே வந்திருக்காங்க. இன்னும் 4 மணி நேரத்துல அவங்கள திரும்ப உங்ககிட்ட ஒப்படைச்சாகணும். ஆனா திரும்ப ஒப்படைக்காம அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்காக அவங்க பொண்ணே திட்டம் போட்டிருக்கா சார். என்ன திட்டம் போட்டிருக்காங்க? திடீர்னு அவங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி அவளே மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆட பாக்குறா சார். இது பாருங்க, நீங்க உடனடியா ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குற்றவாளி பிடிச்சிடலாம். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து எப்படியோ தெரியும். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களோட விருப்பம். ஹலோ 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 இன்ஸ்பெக்டர், நான் கமிஷனர் பேசுறேன். ஹாய் பிரபாகர். ஏய் ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க பிரபாகர்? நான் நல்லா இருக்கேன். ஜெகன், உன்னை தான் பார்க்கலான்னு வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு முக்கியமான ஹெல்ப் தேவைப்படுது உங்ககிட்ட இருந்து. என்ன ஹெல்ப் வேணும்? ஓ அப்படியா? ஜெகன், இவங்க தான் தாமிரபரணி. இன்னும் 4 மணி நேரத்துக்குள்ள நான் இவங்களை கோர்ட்டில் ஒப்படைச்சாகணும். ஜெகன், அதுக்குள்ள நீ தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ப்ளீஸ். நமக்குள்ள ப்ளீஸ் எல்லாம் எதுக்குடா? இவங்க எந்த ஏரியாவில் காணாம போனாங்க? ஜிஎன் செட்டி ரோட்ல காலையில் 11 மணிக்கு காணாம போயிருக்காங்க. ஆஹா, ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். நீ உன் நம்பரையும் அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன? ஜீவா. ஜீவா, ஓகே. அவங்க ஃபோன் நம்பரையும் இந்த ஃபோட்டோ பின்னாடி எழுதி கொடுத்துரு. கொடு. இந்தா. ஓகே. ஜெகன், உன்னை தான் நம்பியிருக்கேன்டா. அவங்க கிடைக்கலனா ஜாமீன் போட்டவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு வேற கெட்ட பேர் ஆயிடும். டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாம நீ தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி ஓகேடா, யூ டோன்ட் வரி. ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறேன். நீ கவலைப்படாம போ. தேங்க்யூடா. ஓகே, தேங்க்ஸ் a lot. இட்ஸ் ஓகே. பை. பை.
பந்தம் 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 என்னம்மா ஆச்சு? அம்மா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல பாபா, எல்லா இடத்துலயும் தேடியும் கிடைக்கல. அது ஆதிலட்சுமி கேட்டாலும் அவளும் தெரியாதுன்னு சாதிக்கிறா. பாபா, பிரபா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவரோட ஃப்ரெண்டு தானா, அவர் மூலமா தேடுறேன்னு சொல்லியிருக்காரு. 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்குள்ள கிடைச்சிட்டா பரவாயில்ல. உங்க பத்தியம்மா மிஸ்ஸஸ் தாமிரபரணி இருக்காங்களா? அது வந்து சார், வெளியில போயிருக்காங்க. அவங்க வெளியில போயிருக்காங்களா இல்ல காணாம போயிருக்காங்களா? சொல்லுங்க, காணாம தானே போயிட்டாங்க? இல்ல, அது வந்து பொய் சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. தாமிரபரணி காணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது யாரு? நான் தான் இன்ஸ்பெக்டர். உங்களை அரெஸ்ட் பண்றோம். வாங்க ஸ்டேஷனுக்கு. அரெஸ்ட்? பாபா, கான்ஸ்டபிள். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், அம்மா ஒப்படைக்கிறதுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள நாங்க ஒப்படைக்கலனா தான் நீங்க அரெஸ்ட் பண்ணலாம். we have time. அந்த டைம்க்குள்ள நீங்க எப்படி ஒப்படைப்பீங்க? அது நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க தான் அவங்களை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, நான் பிரபாகரோட ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் ஜெகன் பேசுறேன். சார், என்ன அம்மா கடிச்சிட்டாங்களா? இல்ல, நீங்க ஜிஎன் செட்டி ரோட், நடேசன் நகர், 3rd மெயின் ரோடு வரைக்கும் வர முடியுமா? எதுக்கு சார்? ஐ எம் சாரி டு சே திஸ். இங்க பக்கத்து ஸ்ட்ரீட்ல 40 வயசு லேடி ஒருத்தங்க ஆக்சிடென்ட்ல அடிபட்டு கிடக்குறாங்க. ஆக்சிடென்ட்டா? என்ன சார் சொல்றீங்க? பதட்டப்படாதீங்க. அது உங்க அம்மாவா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு என்னால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. நீங்க கொஞ்சம் வந்து பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? எஸ் சார், I'll be there. யா. பாபா, அம்மா காணாம போன இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட்டா? வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. என்ன இருங்க மேடம், இருங்க. என்ன புதுசா ஆக்சிடென்ட் ராம போறீங்களா? ஐயோ, sir. அப்படியே 2 பேரும் எஸ்கேப் ஆகலாம் பாக்குறீங்களா? ஏன் சார் வீணா சந்தேகப்படுறீங்க? ஜாமீன் கொடுத்தது நான் தானே. நான் இங்க இருக்கிறேன். ஜீவா வெளில போறதுக்கு அலோவ் பண்ணுங்க. ஓகே, நீங்க மட்டும் போலாம். பட் ஒன் கண்டிஷன், நீங்க வர வரைக்கும் அவர் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருப்போம். 6 மணிக்குள்ள நீங்க உங்க அம்மாவோட வரலனா இவரை நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிடுவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜீவா, நீ போமா. அம்மா கொண்டு ஆயிருக்காது, நீ போமா. போ. போங்க. நீ போமா, நான் பாத்துறேன். நீ போமா, பத்திரமா போ. சார், உட்காருங்க. சொல்லுங்க ஜீவா. பிரபா, உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாரா? இப்பதான் ஃபோன் பண்ணாரு. அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல சேர்ந்துருவேன். நீங்களும் வந்துருங்களா? ஓகே, யா. ஹலோ, சொல்லுங்க. கல்பனா, உடனே ஜிஎன் செட்டி ரோட் கிளம்பி வாயேன். எதுக்கு? ஜீவா உங்க அம்மா காணாம போயிட்டாங்க இல்லையா? அந்த ஏரியால ஏதோ ஆக்சிடென்ட்டா, 40 வயசு லேடி அடிபட்டிருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. நீ உடனே கிளம்பி வாயேன் கொஞ்சம். ஓகே, நான் உடனே வரேன். சரி, பை. வாங்க பிரபாகர். ஜீவா வரலையா? வந்துட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் எப்போ ஆச்சு? எப்போன்னு தெரியல. ஃபோன் வந்தது. நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தப்போ இறந்து போயிருந்தாங்க. சரி, பாடியை பார்க்க யாராவது வந்தாங்களா? இல்ல, இது வரைக்கும் யாரும் வரல. அடையாளம் தெரியாத அளவுக்கு முகத்துல வேற ரத்த காயமா இருக்கு. ஜீவா இன்னும் வரலையா? ஃபோன் பண்ணிட்டா இன்னும் ஆளை காணோம். இல்ல
நிறுத்துங்க. இதோ ஜீவா வந்துட்டாங்க. ஒரு ஸ்டெப் பின்னால போ. கல்பனா, ஜீவா ம். வா. இல்ல கல்பனா, வேண்டாம். இவங்க தான் ஜீவா. வாங்க மேடம், ஹலோ. வந்து பாருங்க. ஆ, வரேன். வாங்க ஜீவா. வேண்டாம் பிரபாகர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க போங்க. பயப்படாதீங்க ஜீவா, கண்டிப்பா உங்க அம்மாவா இருக்காது. வாங்க. இல்ல பிரபா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க போங்க. நான் ஜீவா இவ்வளவு தூரம் வந்தாச்சு, மனசை தைரியப்படுத்திட்டு வா. வாங்க ஜீவா. வா